விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் யாருக்கும் வாக்கு கொடுக்க தேவையில்லாத ஒரு காலகட்டம்ங்க. 2ஆம் இடம் கடுமையான பாபத்துவம், ராசிநாதனும் பாபத்துவம். உங்களுக்கு புதன் ஏதாவது வகையில நல்லது பண்ணுவாருன்னு பார்த்தா, நீச்சமாகி 8ஆம் இடத்தை பாபத்துவமாக தொடர்பு கொள்றாரு. அப்ப என்ன? ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறது, நீங்களே ஏதாவது சேட் பண்றது, முதலீடுகளை யூக வணிக அமைப்புகள்ல, ஆன்லைன் சார்ந்த அமைப்புகள்ல ட்ரேடிங் பண்றது, இதிலெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்ங்க. அப்படியே ஆசை காட்டி தூண்டில் போட்டு உங்களை அப்படியே லபாக்குன்னு அள்ளிக்கிட்டு போய் நஷ்டம் அடைய வைக்கக்கூடிய ஒரு கோச்சார நிலைன்னு கூட சொல்லுவேன். என்ன, ராசியை குரு வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல மனம் சற்று நிதானமா இருக்கும். தடுமாற்றம் இல்லாம தவறு பண்ணாம இருப்பீங்க. ஐயோ, இது யாரோ நமக்கு வலை விரிக்கிறாங்க, இந்த வலைக்குள்ள போயிடக்கூடாதுன்ற மாதிரியான தன்மைகள் இருக்கும். என்ன, பணத்தை இந்த தேதியில கொடுத்துட்றேன்னா கொடுக்க முடியாது, ஒரு வாக்கு இத்தனை மணிக்கு வந்துடுறேன்னா கொடுக்க முடியாது, என்னங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நீங்களாம் மனுஷனா அப்படின்னு யாராவது கேட்குற மாதிரியான சம்பவங்கள் இருக்கும்னாலும் கூட எதுவும் மோசமான நிலைப்பாட்டுக்குள்ள இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு சச்சரவு இருக்கும், பணத்தட்டுப்பாடு இருக்கும் அந்த ஒரு வாரத்துல. ஏன்னா ராசியின் 2ஆம் இடம் கடுமையான பாபத்துவ அமைப்பு. அதுவும் நாளடைவில் படிப்படியாக மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு தான். என்ன இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல இந்த 3, 11ஆம் பாவகங்கள் குரு சுக்கிர தொடர்புகள்ல இருக்கிறதுனால எப்படியாவது நல்லதுகள் நடந்துடணும்ன்ற அமைப்புகள்ல முதல்ல அப்படியே டஃப்பா மாட்டிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே அழகா அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வரக்கூடிய காலகட்டமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 13லேருந்து 19 வரைக்கும் 2026ல நிச்சயமாக இருக்கும்.